Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. இந்திய ஒன்றிய அரசு அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் நீர்த்து போகும் வகையில் ஏற்கனவே குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வந்ததைப் போல தற்போது வக்ஃப் திருத்தச் சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் என்பதை விட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் செயல் திட்டத்தில் அரசமைப்பு சட்டத்தை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பதும் ஒரு அங்கமாகும். அதன் அடிப்படையில்தான் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையிலும் குறிப்பாக மதச்சார்பின்மை என்கிற அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த உயரிய கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் வருகிற மே 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். இது தொடர்பாக ஆங்காங்கே மண்டல வாரியாக பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டங்களை ஒருங்கிணைத்து வருகிறோம். இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள், முன்னணி பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் மதுரையிலே நடைபெறுகிறது. நாளை சேலம், நாளை மாலை கோவை, நாளை மறுநாள் திருச்சி, மாலை விழுப்புரம் என 7 இடங்களில் மொத்தம் தமிழ்நாடு தழுவிய அளவிலான மண்டல கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி இந்த பேரணிக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்த இருக்கிறோம். மதச்சார்பின்மைக்கு மிக பெரும் தீங்கு பாஜக அரசால் வளர்ந்து வருகிற சூழலில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை ஒரு அறைகூவலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவிருக்கிற இந்த மாபெரும் பேரணியில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறோம். சாதிவாரி அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த பாஜகவின் அமைச்சரவையில் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கணக்கெடுப்பு எப்போது நடத்தப்படும் என்பதை பிரதமர் அறிவிக்கவில்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதுதான் சாதிவாரி அடிப்படையிலும் கணக்கெடுப்பை நடத்த முடியும் என்பதை நாம் அறிவோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொரோனாவால் தள்ளி போனது. உடனடியாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கப் போகிறார்களா அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என்கிற வரையறையின்படி 21 முடியாதது என்கிற நிலையில் 31 எடுக்கப் போகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது பாஜக ஆட்சியில் இருக்குமா என்கிற கேள்வி எழுகிறது. 2029 அவர்களின் ஆட்சி காலம், இந்த 5 ஆண்டு காலம் நிறைவடைய இருக்கிறது. ஆகவே மக்கள் தொகை ஜாதிவாரி அடிப்படையிலே மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருப்பது பீகார் தேர்தலுக்கான ஒரு கண் துடைப்பு என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற போது ஜாதிவாரி அடிப்படையிலும் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிற கருத்துக்கு பாஜகவினர் உடன்பட்டு இருக்கிறார்கள், அந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது. அதை வரவேற்கிறோம். 2031ஆம் ஆண்டு வரையில் தள்ளி போடாமல் இவர்கள் ஆட்சியில் இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த ஆணையிட வேண்டும். அப்போது ஜாதிவாரி அடிப்படையிலான மக்கள் தொகையை
கணக்கிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு என்னும் கிராமத்தில் அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயில் ஆதிதிராவிடர் மக்கள் வழிபடும் ஒரு திருக்கோயிலாகும். அந்த கோயில் தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. ஆதிதிராவிடர் சமூகத்திற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கப்பட்டும் கூட காவல்துறையினர் அந்த கோவிலில் வழிபாடு செய்வதற்கும் அங்கே உள்ள இடத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கும் விடாமல் மொத்தத்திலே தடை விதித்து வைத்திருக்கிறார்கள். இதனால் ஏற்பட்ட இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான இடைவெளிதான் ஒரு பகையாக உருவெடுத்திருக்கிறது. அண்மையிலே நடந்த முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேரோட்ட திருவிழாவில் அந்த விழாவிலே பங்கேற்க சென்ற தலித்துகளை தாக்கியிருக்கிறார்கள். ஊருக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதிலே பாதிக்கப்பட்ட தலித்துகள் மீதும் வழக்கு தொடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. காவல்துறை திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்டவர்களையே ஒடுக்குவதில் குறியாக இருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. கோவில் தொடர்பான ஒரு வழக்குதான் இந்த பிரச்சனைக்கு பின்னணி காரணமாக இருக்கிறது என்பதை மூடி மறைத்துவிட்டு இரண்டு தரப்பை சார்ந்த இளைஞர்கள் குடிபோதையில் அடித்துக் கொண்டார்கள், அதனுடைய விளைவாகத்தான் ஊருக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்று நியாயப்படுத்துகிறது காவல்துறை. எது பின்னணி காரணமாக இருந்தாலும் ஒரு குடியிருப்புக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்க முடியும்? ஆக அவர்கள் மீது வழக்கு தொடுத்தவர்கள் பேலன்ஸ் செய்கிறோம் என்கிற பெயரில் பாதிக்கப்பட்ட தலித்து இளைஞர்கள் மீதும் வழக்கு தொடுத்து அவர்களையும் 5 பேரை கைது செய்து ரிமாண்ட் செய்திருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர்கள் மீதான பொய் வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த எனது தலைமையில் நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. கேட்டால் தாக்கியவர்களும் போராட்டம் நடத்த அனுமதி கேட்கிறார்கள் என்று காவல்துறை சொல்லுவது வினோதமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்துவதற்கும் தாக்குதல் நடத்தியவர்கள் போராட்டம் நடத்துவதற்கும் வேறுபாடு இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. எனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அப்போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. குற்றவாளிகள் என்ற தகவல் ஆறுதலை தருவதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறார்கள் என்பது இன்னும் சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும். இந்தியாவிலேயே இப்படி ஒரு கூட்டு பாலியல் வன்புணர்வு குற்றம் வேறெங்கும் நடந்திருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான பாலியல் வல்லுறவு சம்பவம் பொள்ளாச்சியிலே நடந்தேறி இருக்கிறது. இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்கள் அதிகபட்சம் என்ன தண்டனையோ அந்த சட்டத்தின்படி அந்த அளவுக்கான தண்டனைக்கு ஆட்பட்டால் மட்டும்தான் கூட்டு பாலியல் வன்முறைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். ஆகவே அதிகப்படியான சட்டத்தின்படி வழங்கப்படுகிற அதிகப்படியான தண்டனை வழங்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதான் உச்சபட்ச தண்டனை அரசு தரப்பு வழக்கு. இந்த தண்டனை போதுமானதானா சார்? அந்த குற்றவாளிகள் என்ன தண்டனை அறிவிக்கல. அரசு தரப்புல இருந்து இந்த தண்டனை கொடுக்கணும். ஒவ்வொரு குற்றச் செயல்களுக்கும் அந்த செக்ஷன் பிரகாரம் தான் மேக்சிமம் என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட் தருவாங்க. இதில் பெரும்பாலும் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் சொல்லுவாங்க, கடும் காவல் தண்டனைன்னு. அந்த மாதிரி தண்டனையா அல்லது ஆயுள் தண்டனையாங்கிறத பொறுத்து. இந்திய பாகிஸ்தான் போர் விவகாரத்தில் மூன்றாவது ஒரு நாடு வந்து இது போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி பிரதமர் ட்ரம்ப் அறிவிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்மளுடைய பாலிசி வந்து இந்த பிரச்சனைகளும் மூன்றாவது நாடு தலையிடக்கூடாதுன்றத காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்தவரை இப்போ ட்ரம்ப் அறிவிச்சதும் பிரதமர் அறிவிக்கிறாரு. இப்போ நம்ம வெளி அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கணுமா
அப்படின்றதான் இது ஒரு கேள்வி வருது. ஏன்னா பிரதமர் முதல்ல அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே இது குறித்து நான் எனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தேன். ட்ரம்ப் அவர்களுடைய அறிவிப்பு வெளியானதும் இதில் ட்ரம்ப் அவர்கள் அறிவிப்பதற்கு என்ன இருக்கிறது, ஏன் இந்திய அரசோ அல்லது பாகிஸ்தான் அரசோ இருதரப்பு நாங்கள் பேசி முடிவெடுத்திருக்கிறோம், இனி போர் இருக்காது என்று அறிவிக்கவில்லை என்ற கேள்வியை உடனடியாக நான் பதிவு செய்தேன், எழுப்பினேன். இப்போதும் அந்த கேள்வி எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அமெரிக்கா போன்ற நாடுகள் தலையீடு செய்யக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. இரண்டு தரப்பு மோதிக்கொள்கிற போது மூன்றாவது ஒரு தரப்பு தலையிட்டு சமரசம் பேசுவது என்பது தேவையான ஒன்றுதான். ஆனால் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற சக்தி அமெரிக்கா என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. நம்முடைய பிரதமரோ அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சரோ அல்லது பாதுகாப்புத்துறையை சார்ந்த உயர் அதிகாரிகளோ அறிவிக்காமல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பது இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து இருக்கிறது அல்லது கட்டுண்டு கிடக்கிறது என்பதை உணர்த்துவதாக இருக்கிறது. அப்படி ஒரு தோற்றம் உருவாகிறது. இதற்கு பிரதமர் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே மும்பையிலே நடந்த தாக்குதலின் போது பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார். அப்போது காங்கிரஸ் தலைமையிலான அரசை அவர் கடுமையாக விமர்சித்திருந்தார். இங்கே பாகிஸ்தான் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறது, இந்த காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்காவிடம் போய் முறையிடுகிறது, அழுகிறது என்றெல்லாம் கேலி செய்திருந்தார். அவர்தான் இன்றைக்கு நம்முடைய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் இந்தியாவின் இறையாண்மையை அவர் பாதுகாக்கிறாரா என்கிற கேள்வியை எழுப்பும் அளவுக்கு நம்முடைய இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது என்பது வேதனைக்குரியது. சார், இப்போ மற்ற தலைவர்கள் மாதிரி நான் அத்துமீறி அதை செய் இதை செய்யுன்னு சொல்ல மாட்டேன். என்னோட சமுதாய மக்கள் நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல ஒரு போஸ்டிங்ல அப்புறமேட்டு கட்சியில சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு சார். கல்லெடுத்து அடியுங்கள், மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லியிருக்கிற முழக்கம் சாதி அடிப்படையில் சொல்லப்பட்ட முழக்கம் அல்ல. ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குணத்தோடு வெகுண்டெழ வேண்டும். காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம். அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்கு மறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1990களின் தொடக்கத்தில் முன்வைத்தது. மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு இரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது. அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாகவோ முன்வைக்கப்பட்டதல்ல. இது ஒரு உலகளாவிய முழக்கம். எந்த நாட்டுக்கும் பொருந்தும், எந்த மொழி இனத்துக்கும் பொருந்தும், பாலினத்துக்கும் பொருந்தும். ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக்கூடாது. ஆதிக்கத்தை, ஒடுக்குமுறையை, சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் சாதி அடிப்படையில் எந்த அரசியலையும் முன்வைத்ததில்லை. ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதில்லை. எனவே அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்துகிற முழக்கம்.
முதல் முறையாக அவர் இன்னொரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். எப்போதும் அவர்கள் அந்த மாதிரி கருத்து பேசியதில்லை. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ் விகிதாச்சார அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டும். பரிதாபத்தின் அடிப்படையில் ஏதோ 1% 2% உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்பதல்ல சமூக நீதி கோரிக்கை. ஒடுக்கப்பட்ட மக்கள் 23% மேலாக இருக்கிறார்கள் என்கிற நிலையில் 19% 23% உயர்த்துங்கள் என்ற கோரிக்கை தான் நியாயமானது. ஆனால் அவர்கள் தலித் மக்கள் மீது காட்டுகிற அக்கறைக்கு அல்லது கரிசனத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து 9 பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கில் அளிக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு கொடும் காயத்திற்கு இடப்பட்ட மாமருந்தாக இருக்கிறது. இதுபோன்ற பாலியல் கூட்டு வன்புணர்வு என்பது இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்கும் நடந்தேறக்கூடாது என்கிற ஒரு அச்சுறுத்தலை தருவதாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. minambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.